ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 612 பார்ட் 1. ஓபன் பண்ணா அந்த பிஸ்கெட் ரூமை தான் காட்டுறாங்க. அந்த மோச்சா புள்ளைய மொத்த பேரும் வெறிகுண்டு துரத்திட்டு இருக்காங்க. அவன் நிக்கிற மாதிரியே இல்ல. சரி, மிச்சவங்க எல்லாம் ஏதாச்சும் தடுக்க ட்ரை பண்ணலான்னு பார்த்தா அந்த ஸ்னோ கேர்ளுங்கிற மோனட் வந்து எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நல்ல வேலை ஜோரோ அங்க இருந்தான். அதனால இப்ப அவளுக்கும் அவனுக்கும் தான் பயங்கரமான சண்டை. ரோபினை வேற கையில குத்திப்புட்டா. அவ அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன் நீர்வா. இப்ப எப்படி இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைகளை ஸ்டாப் பண்றது? சாப்பரால அசைய முடியாது. நமி போய் அட்டாக் எல்லாம் பண்ண மாட்டா. ரோபினுக்கு அடிபட்டு இருக்குது. சாப்பர் வேற அந்த மோச்சா புள்ளைகிட்ட சத்தியம் பண்ணியிருந்தான், இந்த மாதிரி எப்படியாச்சும் நான் அவங்க எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்துறேன்னு. ஆனா இப்ப அவனாலேயே நிக்க முடியல, அது வேற விஷயம். இப்ப மட்டும் அவங்க எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு தடுக்கல. மோச்சாவுக்கு ரொம்பவும் பெரிய ஆபத்து. அவ அடிச்சு புடிச்சு அந்த பிஸ்கெட் ரூமை விட்டெல்லாம் வெளியே ஓடி வந்துட்டா. ஆனா ஒரு முடிவோட தான் இருக்கா. என்ன ஆனாலும் சரி, இந்த கேண்டீஸ் அவங்களுக்கு போய் சேரக்கூடாதுன்னு. ஆக்சுவலா அதை அவ கையில பார்க்கும்போது ஒரு கேண்டி மாதிரி இருக்குது. ஆனா உள்ளுக்குள்ள எக்கச்சக்க சின்ன சின்ன கேண்டீஸ் இருக்குது. தாப்பர் இந்த கேண்டீஸ் எல்லாம் என்ன பண்ணுன்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டான். அதனால என்ன ஆனாலும் சரி, இதை என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நான் கொடுக்கவே மாட்டேன்னு விழுந்தடிச்சு ஓடுவா. அந்த கிறுக்கு பயிலுக தான்னு கத்திட்டே ஓடி வருவானுங்க. அவ தரமாட்டேன், தரவே மாட்டேன்னு அப்படியே பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாப்பா. என்னன்னா, இவங்க கப்பல்ல வந்துகிட்டு இருக்கும் போது அந்த மோச்சாங்கிற புள்ள தேம்பி அழுதுகிட்டே வந்திருப்பான். கூட இருந்த பையன் அழாத, நம்ம எல்லாம் சிக்கா இருக்கோம், அதனாலதான் கூப்பிட்டு போறாங்கன்னு சொல்லுவான். ஆனா அவ டேடி மம்மியை நான் பார்த்தே அவனு சொல்லி அழுன்னு அழுது தள்ளுவான். ஆக்சுவலா என்ன சொல்லி கூப்பிட்டு வந்திருப்பாங்கன்னா, இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, சோ ஒரு வருஷத்துக்கு அவங்க அம்மா அப்பாவை பார்க்க முடியாது. அப்படி மட்டும் இவங்க அவங்க கூட இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே இவங்களோட டிசீஸ் இன்ஃபெக்ட் ஆகுமாமா. அதனால அவங்க செத்து போவாங்க. எந்த பசங்களாவது அவங்க அம்மா அப்பா செத்து போக விடுவாங்களா? உனக்கும் அப்படித்தானேன்னு சொல்லி ரொம்பவும் ஃபீல் பண்ணி, நம்ம ஒரு வருஷத்துக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அம்மா அப்பாவை பார்க்க போவோம், உனக்கு ஓகே தானே? ஒன்னு அவளும் ஓகேம்பா, ரைட்டு. அப்படியே கட் பண்ணா அந்த தீவுக்கு வந்து அந்த தீவுல இருந்து பிஸ்கெட் ரூமுக்கே வந்து சேர்ந்துட்டாங்க. அப்ப அந்த சீசர் பையன் ஏதோ ரொம்ப நல்ல மாதிரி என்ட்ரி கொடுத்து, நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பேஷன்ஸுங்க, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு கட்டி பிடிச்சி, நீங்க கண்டிப்பா பயந்து போய் கவலையோட இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டவொன்னா உங்களை விட நான் தான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனா ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன். சட்டு புட்டுன்னு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து எவ்வளவு செலவானாலும் உங்களை சரி பண்ணி திருப்பி நான் அனுப்பிடுவேன். அப்படி இப்படின்னு பயங்கரமா தட்டி கொடுப்பான். அவங்களுக்குமே அவன் மேல கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் வழக்கம் போல அழுது டைலாக் விடுவான். உண்மையை சொல்லணும்னா, என்னோட பையனுக்கும் இதே டிசீஸ் இருந்துச்சு. அவன் பட்ட கஷ்டத்தை இன்னொரு குழந்தை படக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு பாடுபடுறேன். என்ன மாதிரியே மத்த பேரண்ட்ஸ்களும் அவங்களோட குழந்தைகளை இழந்து ஃபீல் பண்ணக்கூடாது. அதனால உங்களை காப்பாத்த எனக்கு வேற வழி இல்ல. அதனால தான் கஷ்டப்பட்டு உங்களை இங்க கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க போறேன். என்ன மன்னிச்சிருங்க, என்னால சோகம் தாங்க முடியல, அதான் ரொம்ப அழுதுட்டேன். அதுவும் உங்க முன்னாடி அழுது நான் உங்களையும் கஷ்டப்படுத்திட்டேன்னு ஓவரா டிராமா பண்ணுவான். ஐயோ மாஸ்டர், நீங்க ஓகேவா? உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையான்னு கேட்டவொன்னே, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நீ தான் ரொம்ப அக்கறையோட என்கிட்ட பேசுற. உங்களுக்கு இருக்கிற மாதிரியே டிசீஸ் இன்னும் நிறைய ஐலாண்ட்ல இருக்கவங்களுக்கு இருக்குது. அவங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு அடுத்தடுத்து ஒவ்வொரு குழந்தையா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பான். ஊசு, டோரன், கொன்பு, இன்னும் பற்பல அவங்க எல்லாரும் தான் இப்ப விரட்டி வந்துட்டு இருக்காங்க. அவ அந்த மோனட் மேல எல்லாம் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா. ஏன்னா அவ இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே அவ்வளவு நல்ல விதமா வந்து பேசுவா. அடுத்தடுத்து ஒவ்வொரு குழந்தைகளா இன்ட்ரோடியூஸ் பண்ண எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம அழகா அங்கேயே இருந்துகிட்டாங்க. இதுதான் அந்த மாஸ்டர் மண்டையனோட பிளானே. ஒரு கூட்டத்தை சமாளிச்சிட்டோம்னா அடுத்தடுத்து அவங்களே ஒண்ணு சேர்ந்துக்குவாங்கல்ல, அப்படித்தான் பிளான பண்ணி நைஸா எக்ஸிக்யூட் பண்ணிட்டான். இவெல்லாம் எந்த ஒரு ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா பண்ணுவேங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பா. சே, இப்படி ஒரு நல்லவளான்னு அப்ப நம்பினாங்க. ஆனா இப்பதான் தெரியுது அது எல்லாமே நடிப்புன்னு. அப்படியே பொய்யா புழுவி தள்ளி இருக்காங்க. ஒவ்வொரு டைம் ட்ரீட்மெண்ட் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது அவனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மோனட்டு ஒவ்வொரு கேண்டி கொடுப்பா. அது சாக்லேட் நல்லா ஜாலியா சப்பி சாப்பிடலாம்னு நினைச்சு வாங்கி சாப்பிட்டாங்க. ஆனா இப்படி மோசமான ட்ரக்கா இருக்கும்னு யார் எதிர்பார்த்தா? மோச்சா அவங்க கிட்ட அப்பவுமே பேசி பாப்பா, நம்ம எல்லாருமே ஒன்னா இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம், இந்த கேண்டி நமக்கு வேண்டாம், சொன்னா கேளுங்க, அப்படி இப்படின்னு எவ்வளவு பேசி பாப்பா. எல்லாம் கேண்டி தான் வேணும் வாங்கி. அதே நேரம் இங்க ஜோரோக்கும் அவளுக்கும் பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்குது. ஜோரோ அட்டாக் எல்லாம் பண்ண மாட்டான். அவ அட்டாக்க கேஷுவலா தடுத்துக்கிட்டு மட்டும் இருப்பான். ஏன்னா அவனுக்கு டைம் வேஸ்ட் பண்ணும், அவ்வளவுதான். இங்க இவங்க 3 பேரும் எப்படியாச்சும் அடிச்சு பிடிச்சு அந்த சில்ட்ரன்ஸை தடுத்தே ஆகணும்னு வேகமா ஓடுவாங்க. அதை பார்த்த மோனட்டு அங்கிருந்து மறைஞ்சு போய் அவங்கள அட்டாக் பண்ண போவா. இதை ஜோரோ கண்டுபிடிச்சிருவான். உடனே நமிய நோக்கி கத்திட்டே ஓடி வருவான். அவ பீதி ஆயிருவா. ஐயோ, நம்மளத்தான் அவன் அட்டாக் பண்ண வரான், முதல்ல தான் இவனை போட்டு தள்ளு அப்படின்ட்டு சாப்பரை நீட்டுவா. கடைசியில பார்த்தா சடனா கீழ இருந்து பிச்சுக்கிட்டு அட்டாக் பண்ண வருவா. நல்ல வேலை ஜோரோ இடையில வந்து தடுத்துருவான். கொஞ்சம் விட்டுருந்தா நமியோட ஃப்ரண்ட் சைடு சுருகி பேக் சைடு எடுத்துருப்பா. பரவாயில்லையே, வந்து தடுத்துட்டியேன்னு கேஷுவலா சொல்லுவா. அவனுக்கு செம காண்டாவும். உனக்கு தைரியம் தில்லு இருந்தா நீ ஏன் கூட சண்டை போடணும், ஏன் வீக்கானவங்களை போய் அட்டாக் பண்ற, வேக்காமா இல்லையான்னு கேட்பான். இது ஒரு ஸ்ட்ராட்டஜிடா கண்ணா, ஈஸியா இருக்க எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் காலி பண்ணிட்டா அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம சண்டை போடலாம்னு சொல்லுவா. அது நம்ம நமிக்கு காண்டாயிரும். பின்ன அவளை பார்த்து வீக்கு ஈஸின்னு சொல்லி இப்படி எல்லாம் கிண்டல் பண்ணாங்கன்னா அப்ப 2 வருஷம் எடுத்த பிராக்டிஸ்க்கு என்ன மரியாதை? சோ இவங்க மாத்தி காட்டுத்தனமா சண்டை போட்டுட்டு இருக்கும் போது, தள்ளி போடா ஜோரோ,
இவளை நான் பாத்துக்கிறேன்னு அவளோட ஆயுதத்துல ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அதை வச்சு அவ ரெக்கையிலேயே ஒரு அடி அப்படியே ஓட்டையாகி அவளுக்குமே வலிக்கும். சொல்ல போனா கையில வச்சிருந்த அவ ஆயுதத்தையுமே கீழே போட்டுருவா. என்னையாவா வீக்குன்னு எப்படி வச்சு செஞ்சுட்டல்ல, என் வழியில குறுக்க வராத, பொலந்துருவேன்னு அந்த ஹீட் பாலை காட்டிட்டே போவா. இங்க அவ ரெக்கையை சரி பண்ணிட்டு அவ கேட் பர்கலர் தானே, 16 மில்லியன் பெரி பவுண்டி, கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன், இப்ப கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சட்டுன்னு கீழே மறைஞ்சிருவா. ஜோரோ பார்த்துட்டு என்ன மறுபடியும் காணாம போயிட்டா, ஓய் ஒழுங்கா என்கிட்ட சண்டைக்கு வா, இல்லன்னா பல்லு எல்லாம் தட்டி விடுவேன்னு சொல்லிட்டு இருப்பான். இங்க இவங்க 2 பேரும் அந்த குழந்தைகளை தேடி ஓடிட்டு இருக்கும்போது பொசுக்குன்னு ஆப்போசிட் சைடுல இருக்க டோர் எல்லாத்தையுமே மூடி விட்டுருவா. இப்ப அந்த ஸ்னோவை உடைச்சாதான் போக முடியும். ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்ல, பயங்கர ஸ்ட்ராங்கா போட்டு வச்சிருக்கா. ஐயோ என்ன பண்றதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே மோனட் நமி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரீஸ் பண்ண ஆரம்பிப்பா. பாவம் அவளால மூவ் பண்ணவும் முடியல. அப்படி கம்ப்ளீட்டா நெஞ்சு வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு பின்னாடி அப்படியே படு பயங்கரமா வாயை பழந்துட்டு வந்து நிப்பா. சாப்பர் தொண்டையிலேயே அத்துவா. அந்த சத்தத்தை கேட்டவன தான் ஜோரோக்கே தெரியுது அவன் அங்க போயிட்டான்னு. ஃபர்ஸ்ட் சாப்பரை தான் கடிய வருவா. நல்ல வேலை நமி காப்பாத்திடுவா. அடுத்த கடியில அவங்க 2000 சொல்லிட்டு ஓங்கி கடிய வருவா. ரோபின் இருக்கும்போது விடுவாளா, ரோபின் கையை உருவாக்கி சத்து சத்து சத்துன்னு 4 அடி அப்படியே தெரிச்சிருவா. நம்ம ஆளுகளும் நல்ல வேலை தப்பிச்சிட்டாங்க. ஆனா அவ ஸ்னோவாச்சே, அவளை அட்டாக் பண்ணி ஜெயிக்கணும்னா ஹாக்கி பவர் வேணும். பட் இவங்க எல்லாம் அந்த ஸ்னோவை மட்டும் அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறதுனால அவளுக்கு ஒண்ணுமே ஆகல. இப்போ அவங்களோட மாஸ்டர் சீசருக்கு அந்த குழந்தைங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம சீசரையும் சரி அவனோட எக்ஸ்பெரிமெண்ட்டையும் சரி எந்த ஒரு தடங்களும் வராம கூடவே இருந்து பாத்துக்கணும். இல்லன்னா எனக்கு தான் பிரச்சனை. ஆமா அந்த மோச்சா புள்ளைக்கு யார் எதிர்த்து சண்டை போட சொல்லி கொடுத்தது, அவங்க யாருன்னு சொல்லுங்க, போட்டு தள்ளிடுறேன்பா. சாப்பர் கத்துவான், அட லூசு மென்டலு, அவளுக்கு யாரும் சொல்லி விடுக்கல, அவளாதான் ஹெல்ப் கேட்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போது வழிய விடுங்கன்னு சொல்லிட்டு ஜோரோ அந்த அடைச்சு வச்சிருந்த பாதையில 2 வெட்டு அப்படியே உடச்சு பிச்சுக்கிட்டு போயிரும். பெரிய கேப். இது போதாதான் எஸ்கேப் ஆக போயிட்டு வரோம் டாட்டான்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் மோச்சாவை தேடி கிளம்பிடுவாங்க. இப்போ இந்த இடத்த விட்டு மோனட் போகணும்னா ஜோரோவை தாண்டி தான் போகணும். ஆனா அவன் தான் விட மாட்டானே. ஆக்சுவலா இந்த மோனட் ஒவ்வொரு நாளும் அவங்க எல்லாத்தையுமே நல்ல விதமா ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாலாமா. அதுவும் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சிருக்க மாதிரி. எல்லாம் அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக தான். ஆனா நீங்க எல்லாம் என்ன ட்ரை பண்றீங்கன்னா எங்க ட்ரெஷரை அலேக்க தூக்கிட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கு எப்படி நாங்க விட முடியும், இங்க எல்லாருமே பைரட் தானேங்கிற மாதிரி சொல்லுவா. ஆமா குரங்கு, அதுல என்ன பஞ்சாயத்துன்னு கேட்டா அதுதான்டா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி அவளோட ரெக்கை அப்படியே ஸ்டீல் பிளேடா மாத்தி அதை வச்சு ஜோரோவை பட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணுவா. நம்மால அந்த அட்டாக்கை தடுத்து புடிச்சுக்கிட்டு கொடூரமா லுக் விடுவான். அவ்வளவுதான்.